என் அன்பு குழந்தையே, நீ இந்த ஈசனின் பிள்ளையாக இருப்பதால் மட்டும்தான் இந்த பதிவு உன்னுடைய கண்களில் இன்று பட்டிருக்கின்றது. இதை நீ கேட்டு முடித்த 7 நிமிடத்தில் உன்னை தேடி மங்கள செய்தி வரும். உன்னுடைய கண்ணீரை துடைக்க நான் உன்னை தேடி வந்து விட்டேன். இனி எப்பொழுதும் நீ மனதிற்குள்ளும் வெளியிலேயும் அழ வேண்டிய நிலை ஏற்படாது. உன்னுடைய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இருந்த உனக்கு எப்படி கையாளுவது, அதிலிருந்து வெளிவருவது என்ற சிந்தனையை நான் கொடுத்து விட்டேன். எப்பொழுதும் எதையும் நினைத்து சுருண்டு மூளையில் அமரக்கூடிய பழக்கத்தை விட்டுவிடு. வெளியே வா, உன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வா. உன்னை வேண்டி வேண்டி காத்திருந்தது போதும், எதுவும் நடந்த பாடு இல்லையே என்ற விரக்தி நிலைக்கு வந்து விடாதே. எல்லாம் கைக்கூடி வரப்போகின்ற நேரம் இது. இந்த அப்பன் சிவனை நீ நினைத்துக்கொள். இதுவரை பொறுமையாய் வணங்கினாய், சோர்ந்து விடாதே. என்னை வணங்க ஆரம்பித்திருக்கின்றாய். உன் உடன் இருந்து உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. இனி நடக்கும் மாற்றங்களை பார், உன்னை வியக்க வைக்கும். என்னுடைய லீலைகளை கண்டு எல்லாம் பீதி கொள்ளாதே. உனக்கு நன்மையை தான் செய்து கொண்டிருக்கின்றேன். எது வந்தாலும் நன்மைக்கு என்று ஆனந்தமாக ஏற்றுக்கொள். அதுதான் நம்பிக்கை. என் பிள்ளையாக இருப்பதால் இதை கேட்ட 7 நிமிடத்தில் உன்னை தேடி மங்கள செய்தி வரும். மனமகிழ்வோடு பெற்றுக்கொண்டு இந்த சிவனுக்கு நன்றியும் சொல். நல்லதே நடக்கும்.